or decrement parts எனக்கு first time மட்டும் தான் எனக்கு இந்த variable initialization part work பண்ணிருக்கோம் எனக்கு for loop ஓட rest of parts எல்லாமே எதுதான் work ஆகும்னா எனக்கு conditional and increment or decrement variable value part இதுதான் work ஆகும்னு இருக்காங்க அப்போ first time வந்து எனக்கு 0 ன்னு இருக்கு இந்த 0வை 3 ஓட கம்பேர் பண்ணோம் yes true உள்ளார வந்துரும் இந்த பாட்டுக்கு போகாது எனக்கு இந்த உள்ளார வந்துரும் இப்போ I ல என்ன இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க 0 0 into 10 0 into something 0 தான் அப்போ a of 0 ல எனக்கு 0 ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு தடவை தான் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும்னு இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இங்க வந்து 1 ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் 1 compare with 3 1 lesser than 3 ஆனோ yes true அப்போ a of 1 ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா 1 into 10 அப்போ 10 so a of 1 ல 10 ன்னு இருக்கும் அதுதான் இங்க வந்து சொல்லிருக்காங்க here I try to explain a of 1 has 10 value அப்படினு இருக்காங்க next entering into here itself 1 plus 1 2 ன்னு கன்சிடர் ஆயிருக்கும் அப்போ 2 வந்து 2 is lesser than 3 ன்னு செக் பண்ணோம் yes true a of 2 ல எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா 2 into 10 20 a of 2 as 20 value here they are try to set a of 2 as 20 value again இங்க enter ஆயிருக்கும் இந்த இடத்துல I ல 3 ன்னு இருக்கும் 3 lesser than 3 அப்படினு செக் பண்ணோம் false so this loop terminator this loop try to store a of 0 as 0 a of 1 as 10 a of 2 as 20 so this loop executed 3 times the starting index is 0 last index is 2 the terminated index is 3 terminate பண்ணும்போது 3 ல terminate ஆயிருக்கும் so this object calling part is over then next instruction this object waiting to next instruction next ல பாத்தீங்கன்னா here I try to make 2 new lines for our verification so exactly எனக்கு output வேணும்ன்றதுக்காக here I give 2 new lines I expect exact output because of that only here I create 2 new lines here I try to call second member procedure by object that second member procedure name is show data now cursor entering into here itself cursor இந்த இடத்துக்குள்ளார போகும் அப்படினு இருக்காங்க so here the first loop variable first here I initialize loop variable with 0 value 0ங்கற ஒரு வேரியபிளோட நான் லூப் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் இப்போ எனக்கு I ல என்ன வேல்யூ இருக்கும்னா 0 ன்னு இருக்கும் 0 compare with 3 0 lesser than 3 true அப்போ எனக்கு உள்ளார வந்துரும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் in this way இப்போ இந்த வேல தான் நான் எனக்கு எக்ஸிட் ஆயிருக்கும் these are constant values this and these are constant values இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ occurred here itself இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருச்சு here also constant value here also constant value எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ is also occurred in same way இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பாருங்க here occurred this constant here also occurred the same here also occurred same constant value here also occurred second constant value இது வந்து second constant value நமக்கு this is called as first constant value நமக்கு இங்க first constant value வந்து இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க second constant value here occur so அப்போ எனக்கு in middle இருக்கிற valuesலாம் எப்படி சார் occur ஆயிடுச்சு that is called non constant values இப்போ I ல வந்து எனக்கு 0 ன்னு வந்திருக்கும் so here 0 second time வந்து I ல 1 ன்னு வந்திருக்கும் here found I third time வந்து எனக்கு 2 ன்னு வந்திருக்கும் here also found 2 first time 0 first time I value is 0 second time I value is 1 third time I value is 2 so எனக்கு first times வந்து எனக்கு a of first loop எனக்கு சொல்லிருக்காங்க in first loop first task execute this part only எனக்கு I ல 0 ன்னு வந்திருக்கும் I compare with 3 I lesser than 3 ன்னு கம்பேர் பண்ணிருக்கோம் okay true அப்படிங்கறபோது இந்த இடத்துல a of 0 ல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா எனக்கு 0 எனக்கு செகண்ட் டைம் போகும்போது I ல இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் I 0 plus 1 1 இப்போ எனக்கு I ல என்ன வேல்யூ இருக்குதுன்னா 1 ன்னு I lesser than 3 yes true இப்போ a of 1 ல எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்னா எனக்கு 10 so அந்த a of 10 ல நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கிறது 10 so here displayed now here increment by 1
எனக்கு ஆல்ரெடி ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சு ஆல்ரெடி ஐ ஹேஸ் 1 ஹியர் இன்க்ரிமெண்ட் ஒன் வேல்யூ here increment one value already exist value is 1 here 1 plus 1 2 1 plus 1 2 now I has 2 value 2 compared with 3 2 lesser than 3 yes true இப்போ a of 2 ல என்ன வேல்யூ இருக்கு அப்படினீங்கன்னா எனக்கு 20 ன்னு இருக்கும் a of 2 as 20 so here loop enter 2 plus 1 3 3 lesser than 3 false appo in the loop terminated here itself when I has 3 so 3 lesser than 3 is a false now this loop terminated in the loop terminated aayirukkum show data try to display outputs of member variable values set data member procedure helps to assign values to member procedure க்கு value assign பண்றதுக்கு பயன்படுறது என்னன்னா set dataங்கற ஒரு member procedure so show data member procedure try to display member variable values அததான் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க following member procedure show values like 0 10 20 from subscripted member variable நம்ம மெம்பர் வேரியபிளோட நேம் என்னன்னா a அந்த மெம்பர் வேரியபிள் ஸ்கிராப் ஆனா இல்ல அந்த மெம்பர் வேரியபிள் ஸ்கிராப் கிடையாது அது சப்ஸ்கிரிப்டட் அந்த மெம்பர் வேரியபிள்ல இருக்க வேல்யூஸ் என்னன்னா 0 10 20 so now I try to here I try to wait for output so here I display what are the outputs will occur in command என்ன மாதிரி அவுட்புட்லாம் வரப்போகுது அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் here I try to execute this program since I want compare comment contain output and output screen window display output both are equal or not now I entering into build menu here I try to press build and run menu item now here output screen display output and comment contain output both are equal so this is also one of the exact example to how to handle or how to develop non-type template argument with class template ஓட ஒரு non-type template argument non-type template argument எப்படி டெவலப் பண்றோம் அப்படிங்கறத இதுல வந்து சொல்ல போறது this program try to explain how to develop non-type template argument with class template இந்த program ஒரு non-type template argument ஒரு class templateல எப்படி டெவலப் பண்ணுதுன்னு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க now I try to close program coding window so I press 2 time escape key so now I try to close this program file and then stop video recording thank you for watching this video